Hi friends, நான் ராதிகா. வெல்கம் டு ecommerce next. இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஒன்ஸ் நீங்க e-commerce business ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்ட உடனே எந்த மாதிரியான e-commerce செல்லிங் பிளானல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எந்தெந்த செல்லிங் பேனல்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் அதிகமாக சேல் ஆகுது, இது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, இந்த e-commerce சேல் மூலம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ண ப்ராடக்ட்டை எந்த செல்லர் பேனலில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு e-commerce மார்க்கெட் பிளேசஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்ட் ரன்னிங்கில் இருக்கிற அவைலபிள் செல்லர் பேனல்ஸ் என்னென்ன அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, ஜபாங், ஷாப்க்ளோஸ், ஸ்னாப்டீல், பேடிஎம் மால், ஈபே. ஸோ இந்த மார்க்கெட் பிளேசஸில் இந்த செல்லர் பேனல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று. ஈவன் நீங்கள் இதில் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸில் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரவுண்ட் த வேர்ல்டு $24 மில்லியன் ஆன்லைன் செல்லிங் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ வெப்சைட்ஸில் கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா $50 பில்லியன் ஆன்லைன் செல்லிங் வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தந்த வெப்சைட்ஸில் எல்லாம் கஸ்டமர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிக்கஸ்ட் e-commerce கம்பெனி இந்த வேர்ல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான். ஸோ வேர்ல்டு வைட் மட்டும் இல்லாமல் இந்தியாலையும் த பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் லீடிங் e-commerce கம்பெனி அப்படின்னா அமேசான் தான் இருக்குது. ஸோ சேல்ஸ் த்ரூ e-commerce பிஸ்னஸ் இன் 2018 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2018 எவ்வளோ சேல்ஸ் e-commerce பிஸ்னஸ் மூலியமாக நடந்திருக்கு. ஸோ த்ரூ e-commerceல எந்த அளவு சேல்ஸ் ஒரு வருஷத்தில் ரன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.93 trillion. ஸோ இவ்வளோ அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு ஒன்லி 2018. ஸோ 2019 இதோட சேல்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா $3.46 trillion. அதுவே 2020 $4.2 trillion இதோட சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு e-commerceல ஆன்லைனில் சேல் ஆகிற ரேஷியோ தான் இந்த ரேஷியோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேல் ஆகுது, ஓவராலாக பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பையர்ஸ் இன் ஆன்லைன் 2018 120 மில்லியன்ஸாக இருந்திருக்காங்க. அதுவே 2025 இவங்களோட ரேஷியோ வந்து 225 மில்லியன்ஸ் அளவுக்கு ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இப்போ இருக்கிறத விடவும் 2 மடங்கு அதிகமாக பையர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவோட கணக்கு. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ஏற்கனவே வெயிட்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோவிலேருந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பாயிண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் e-commerce மார்க்கெட் பிளேசஸில் அவைலபிளாக இருக்கிற செல்லிங் பேனல்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு ஒரு வருஷத்தில் இவங்க ஏர்ன் பண்ணுறாங்க த்ரூ சேல்ஸ் அப்படிங்கிறது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடிங் e-commerce கம்பெனி அப்படிங்கிறது அமேசான் தான். வேர்ல்டு வைட் ஆகட்டும் அண்ட் இந்தியாலையும் அமேசான் தான் லீடிங்காக இருக்குது. ஸோ இதோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜெஃப் பெசோஸ். இவர் தான் அமேசானை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேட் ஃபவுண்டட் பார்த்தீங்கன்னா 5 ஜூலை 1994. ஸோ 1994 இந்த அமேசான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமேசான் எதுக்காக ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க, என்ன பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேல் ஆன்லைன் புக்ஸ். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு எல்லா எலக்ட்ரானிக்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், வீடியோ கேம்ஸ், அப்பேரல்ஸ், ஃபர்னிச்சர், ஃபுட்ஸ், டாய்ஸ், ஜுவல்லரி, இந்த மாதிரி இவங்க லிஸ்ட் பண்ணாத கேட்டகரிஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்க பேனலில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புக்குக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ரீச்சை பார்த்த உடனே அவங்க ஒரு ப்ராடக்டை லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அமேசானோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷீட்டல், வாஷிங்டன், யூஎஸில் இருக்குது. ஸோ யூஎஸில் இருந்து தான் இவங்க இந்த கம்பெனியை ரன் பண்ணுறாங்க. ஏரியா சர்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ரன் பண்ணுறாங்க. ஏற்கனவே சொன்னது தான் வேர்ல்டுலேயே லீடிங் e-commerce கம்பெனிங்கிறது அமேசான். ஸோ இவங்க இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாதிரியான சர்வீசஸ்லாம் அமேசான் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா amazon.com, அலெக்ஸா, அமேசான் ஆப் ஸ்டோர், அமேசான் மியூசிக், அமேசான் ப்ரைம் வீடியோ, வெப் சீரிஸ், இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அமேசானோட ஆனுவல் ரெவென்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2019 $252 பில்லியன், அதாவது $2,80,522 பில்லியன் இவங்க 2019 ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இந்த அமேசானில் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 11
lakhs 11 lakhs விடவும் அதிகமான எம்ப்ளாயீஸ் அமேசானில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் இகாமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் அமேசான் தான். இந்தியாவிலையும் ஃபஸ்ட்டு கம்பெனி அமேசானாக தான் இருக்காங்க. ஸோ த்ரூ இந்தியாவில் 2018 அமேசான் மூலமாக நடந்த சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $2.1 பில்லியன். அதாவது இந்தியாவில் மட்டும் இவ்வளோ சேல் ஆயிருக்கு. இதுவே 2019 பார்த்தீங்கன்னா $2.7 பில்லியன் அண்ட் 2020 பார்த்தீங்கன்னா $3.5 பில்லியன் சேல் ஆயிருக்கு ஒன்லி இன் இந்தியா த்ரூ அமேசானில். ஸோ டோட்டல் செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இந்த அமேசானில் அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 2.5 மில்லியன் செல்லர்ஸ் த்ரூ அவுட் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக 2.5 மில்லியன் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராடக்டை இந்த அமேசான் பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறாங்க. இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5.5 lakhs செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இவ்வளோ லீடிங்கில் இருக்கிற ஒரு கம்பெனியில் எவ்வளோ செல்லர்ஸ் அண்ட் எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு சேல் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மில் தான் நீங்கள் உங்களோட ப்ராடக்டை சேல் பண்ண போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் அல்லது கேள்விப்பட்டிருங்க. இது வந்து ஒரு இந்தியாவோட கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சச்சின் பன்சால், பின்னி பன்சால் 2 பேர் தான் ஜாயிண்டாக இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அக்டோபர் 2007 தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் 13 இயர்ஸில் ஃப்ளிப்கார்ட் வந்து அமேசான் அளவுக்கு ரன் ஆகிருக்கு, நிறைய சேல் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ இவங்க இந்த கம்பெனியை ஃபஸ்ட்டு எந்த பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் புக் ஆன்லைன் வித் கண்ட்ரி வைட் ஷிப்பிங். கண்ட்ரி ஃபுல்லாக புக்கை வந்து ஆன்லைனில் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்கு தான் இந்த ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை சச்சின் பன்சால் அண்ட் பின்னி பன்சால் ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகாவில் இருக்குது. இவங்க இந்த கம்பெனியை சிங்கப்பூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஏரியா சர்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்தியாவில் தான் இவங்க சர்வ் பண்ணுறாங்க. சர்வீசஸ் ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங். அமேசான் மாதிரி வேறு எந்த சர்வீசஸும் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் ஷாப்பிங்கை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட்டோட ஆனுவல் ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43,615 crores இந்தியன் மணியில். அண்ட் டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா $601 million இவங்களோட ஏர்ன் இன் 2019. ஸோ 2019 இவங்க இவ்வளோ அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 30,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டோட டோட்டல் சேல்ஸ் இன் 2018 பார்த்தீங்கன்னா 216 பில்லியன். இவ்வளோ சேல்ஸ் 2018 நடந்திருக்கு. அண்ட் 2019 436 பில்லியன். இதுவும் டபுள் த அமௌண்ட்டு தான் இருக்குது. ஸோ 2018 அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் ஹாஃப் ஆஃப் த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் சோல்டு ஆன்லைன் த்ரூ ஃப்ளிப்கார்ட். இன்றைக்கி நிறைய பேர் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் இல்லை, மொபைல் கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், லேப்டாப்ஸ், மொபைல்ஸ், இந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இல்லை ஹோம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எந்த வாங்கினாலுமே ஃப்ளிப்கார்ட் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கள ஹாஃப் ஆஃப் த பீப்புள் அதை ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட கிராஃப். ஸோ இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் ஃப்ளிப்கார்ட் வந்து எவ்வளோ 13 இயர்ஸில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அமேசான் அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் தேர்டாக பார்க்க போகிறது ஸ்னாப்டீல். ஸ்னாப்டீலுங்கிற பேர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிட்ருக்கோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆட்ஸ் வந்துட்டுருக்கோம். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்னாப்டீலில் பர்ச்சேஸ் பண்ணவங்களாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்னாப்டீல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா February 2010. ஸோ 2010 ஸ்டார்ட் பண்ணி 2020 ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கிற ஒரு கம்பெனியாக தான் ஸ்னாப்டீல் இருக்காங்க. ஸோ ஸ்னாப்டீலோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 members கம்பைண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குணால் பால், ரோஹித் பன்சால், இவங்க 2 பேரும் தான் ஸ்னாப்டீலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்டீலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி, இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு இந்தியன் கம்பெனி. ஏரியா சர்வ்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் இவங்க அவங்களோட ஆன்லைன் ஷாப்பிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்வீசஸும் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான், இதை தவிர வேறு எந்த சர்வீசஸும் ஸ்னாப்டீல் ப்ரொவைட் பண்ணலை. ஸ்னாப்டீலோட இயர்லி ரெவென்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா $925 crore இன் a year, $130 million. ஒரு வருஷத்தில் இவங்க 925 crores ஏர்ன் ஆகுது. அப் டு 2018 வரைக்கும் 925 crores இவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நார்மலாக ஸ்டார்ட் பண்ண புதுசில் இவங்க அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட ரீச் ஆகலை. பட் ஆஃப்டர் 2014 அப்புறம் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் த பாப்புலர் மார்க்கெட் பிளேஸ் இன் இந்தியா. 4 years இவங்களுக்கு அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். 2014 அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நிறைய டெவலப் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஸ்னாப்டீல் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு
பொசிஷனில் தான் இருக்காங்க. ஸோ இவங்களும் வித்தின் 10 இயர்ஸில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் 4th பார்க்க போகிறது ஷாப் க்ளோஸ். ஷாப் க்ளோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா மோஸ்ட்லி இந்த 4 தான் நிறைய இந்தியன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஷாப் க்ளோஸ் வந்து இதில் 4th இருக்குது. ஃபவுண்டர் வந்து சஞ்சய் சேத்தி, சந்தீப் அகர்வால், ராதிகா அகர்வால் அப்படின்னு 3 மெம்பர்ஸ் கம்பைண்டாக இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க 2011 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸில் இவங்க ஓரளவுக்கு ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏரியா சர்வ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளே தான் சர்வ் பண்ணுறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் குர்ஹான், ஹரியானா, இந்தியாவில் இருக்குது. இதுவும் இந்தியன் கம்பெனி. அண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒன்லி ப்ரொவைடிங் ஆன்லைன் ஷாப்பிங் மட்டும்தான் கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட இயர்லி இன்கம் பார்த்தீங்கன்னா 209 crores, அதாவது $29 million ஒரு வருஷத்தில் ஏர்ன் பண்ணுறாங்க. டோட்டல் செல்லர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 lakhs செல்லர்ஸ் இந்த ஷாப் க்ளோஸ் பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணுறாங்க. அண்ட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஓவராலாக இந்த ஷாப் க்ளோஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 28 million ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ஷாப் க்ளோஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லாமல் மோர் தென் 32,000 பின்கோட்ஸ் அக்ராஸ் இந்தியாவில் இவங்க சர்வ் பண்ணுறாங்க. அதாவது எல்லா பிளேசஸ்க்குமே நீங்கள் ஒரு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க டெலிவர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஏரியாவுக்கு கிடையாது, அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் ஷாப் க்ளோஸில் கிடையாது. மோர் தென் 32,000 பின்கோட்ஸ்க்கு இவங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை டிஸ்பேட்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இகாமர்ஸ் மார்க்கெட் பிளேசஸில் இருக்கிற செல்லர் பேனல்லையே ரொம்ப லீடிங்காக இந்தியன்ஸ் ரொம்ப அதிகமாக பை பண்ணுற 4 பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் அண்ட் ஷாப் க்ளோஸ். இதை தவிரவும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜப்பாங், ஈபே, ஸ்னாப்டீல், ஷாப் க்ளோஸ், பேடிஎம் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆன்லைன் செல்லிங் பேனல்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இந்த செல்லிங் பேனல்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் அவங்க ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும், நீங்கள் இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் ப்ராடக்டை அல்லது நீங்கள் எந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான செல்லிங் பேனல் எது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் உங்கள் ப்ராடக்டை எந்த செல்லர் பேனலில் லிஸ்ட் பண்ணால் ஈஸியாக டெவலப் ஆகும், ஈஸியாக கஸ்டமருக்கு ரீச் ஆகும், சீக்கிரம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ப்ராடக்டை இந்த செல்லர் பேனலில் கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணலாம். நிறைய ப்ராஃபிட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் இந்த டாபிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் கிளியர் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி இகாமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே நான் இகாமர்ஸ் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சஜஷனை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இகாம் பிசினஸ் பற்றின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க மறக்காம இகாம் ஜென் நெக்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.